ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அருணுடைய அம்மா இப்போ இறந்து போயிட்டாங்க. அதுவும் செல்வத்தால் தான். ஸோ செல்வம் கோவத்தோட வண்டி ஓட்டிகிட்டு வந்ததுனால தான் அவருடைய கவனக்குறைவால் ஸோ சீதாவுடைய அம்மா மேலே காரை ஏற்றிட்டாங்க. அதில் அவங்க ஸ்பாட்லேயே வந்து இறந்துட்டாங்க. ஏன்னா இடித்த வேகத்தில் டவுனில் கார் அவங்க மேலேயே ஏறி அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ மீனா அப்போ பக்கத்தில் இருக்கிற கடையில் பூ கொடுத்துட்டு இருந்ததுனால ஸோ அப்போவே அவங்க ஓடி போய் கவனிச்சாங்க. ஸோ அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி மீனா விஷயத்த சொல்கிறதுக்கு அப்புறமா ஸோ எல்லாருமே துக்கம் விசாரிக்க வராங்க. ஸோ அப்படி தான் முத்துவும் மீனாவும் கடைசியாக வராங்க. அப்படி வரும்போது முத்துவை உள்ளே விடுறது கிடையாது. அருண் வந்து அங்கேயே நிற்க சொல்லி பயங்கரமாக தகராறு பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா, அவர் துக்கம் சொல்ல தானே விசாரிக்க தானே வந்தார், நீ ஏன்பா இப்படி உள்ளே விட மாட்டேன்றா அப்படின்னவும், என் அம்மாவுக்கு இவன் மாலை போடக்கூடாது, என் வீட்டு வாசப்படியை கூட இவன் மெரிக்கக்கூடாது, இவனால தான் என் அம்மா செத்தது அப்படின்னு சொல்லவும், இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு முத்து பேசவும், ஸோ எல்லாருமே வந்து இவருடைய ஃப்ரெண்டு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதுனால அருண் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவன் தான் அவனுடைய ஃப்ரெண்டை வச்சு என் அம்மா மேலே கார் ஏற்றி அம்மாவை கொலை பண்ணிட்டான். எனக்கும் இவனுக்கும் ஏற்கனவே நிறைய பிரச்சனையும் தகராறும் இருந்துச்சு. இந்த கோவத்தில் தான் இப்படி இவன் ஃப்ரெண்டை வச்சு இவன் பண்ண சொன்னான். விட்டா இவனே பண்ணியிருப்பான். எங்கே நான் பண்ணா, சீதா தோ மற்றவங்க எல்லாருக்கும் நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால ஃப்ரெண்டை வச்சு நேக்கா இவன் பிளான் பண்ணி பண்ணிட்டான் அப்படின்னு அருண் பேசவும், மற்ற எல்லாருக்குமே வந்து இது ஒரு சந்தேகமாக வந்து அவங்களுடைய பார்வையில் தோண ஆரம்பிச்சிடுது. அடிக்கடிக்க இவங்களுக்கு இருந்த பிரச்சனையை வச்சு ஸோ முத்து இப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ அண்ணாமலைக்கு இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அருண் ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் நம்புகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மீனா மட்டும்தான் முத்துக்காக சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க. ஸோ இப்படிலாம் அவர் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு துக்கம் நடக்கிற வீட்டில் இது இப்படி எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் என் அம்மா மாலை போட்டானா என் அம்மாவோட ஆத்மா கூட சாந்தி அடையாது. இவனை என்னை விட ஒரு படி மேலே தான் என் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. நான் எப்பெல்லாம் எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வந்துட்டு இருக்குதோ அப்பெல்லாம் நீ விட்டு கொடுத்து போ அருண் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்காக தான் என் அம்மா சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. என் உயிராக நினச்ச என் அம்மாவை இப்படி வந்து கொலை பண்ணிட்டானே, பாவி நாசமாக போனவன், இவனால தான் இவன் வீட்டுக்குள்ளே கூட வரக்கூடாது, என் அம்மா முகத்தையும் இவன் பார்க்கக்கூடாது, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இவன் வீட்டுக்குள்ளே வந்து என் அம்மாவுக்கு மாலை போட்டால் அடுத்த நிமிஷம் நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன் அப்படின்னு அருண் சொல்லவும், என்னப்பா நீ பெத்த பிள்ளை, நீ தானப்பா எல்லா சாங்கியத்தையும் பண்ணணும், நீயே எப்படி சொன்னால் எப்படிப்பா அப்படின்னு. அப்போ இவன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, என் அம்மாவுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ மற்ற யாராலையுமே எதுவுமே பேச முடியல. ஸோ அப்போது சீதா கிட்ட மீனா வந்து பேசுகிறாங்க. என்ன சீதா, அருண் கிட்ட பேசி இந்த சமயத்தில் கூட இப்படியா பேசுவார் அப்படின்னு சொல்லுவோம். பின்ன என்னக்கா, ஏற்கனவே இவர் மேலே ஆகாது, இவர் மேலே கோவம் இருந்தால் அது இவர்கிட்ட காட்ட வேண்டியது தானேக்கா. ஏற்கனவே இவருடைய அப்பாவை இழந்து இந்த குடும்பத்தை கஷ்டப்பட்டு அதாவது உருவாக்கிட்டு வந்தார். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்துக்காக உழைச்சாரு. அத்தை மட்டும் தான் எங்களுக்கு இருந்த ஒரே ஆறுதல். இப்போ அவரும் இல்லை, நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவோம், அத்தையும் இல்லை, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவோம், அவருக்கு அவங்க அம்மா மட்டும்தான் உலகமே. அவருடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய அம்மா தான் உலகம்னு வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்போ அவங்களும் இறந்துட்டாங்க. இப்போ அவர் அனாதையை நிற்கிறாரேக்கா. இதுக்கெல்லாம் காரணம் மாமாவும் ஒரு விதத்தில் காரணம் தானே. இவர் சொல்கிற மாதிரி ஏன்க்கா இருக்காது அப்படின்னு சீதா சொல்லவும், அந்த இடத்துலேயே முத்துவோடைய மனசு ஒடிஞ்சு போயிடுது. சீதா அப்படி பேசினதுக்கப்புறம் முத்துவால் தாங்கிக்கவே முடியல. எல்லாரும் சொல்கிற மாதிரி இதுக்கு நாமளும் ஒரு காரணம் தானே. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி செல்வத்துக்கிட்ட நாம் கோவப்படாமல் பொறுமையாக பேசியிருந்தா அப்படியெல்லாம் நடந்திருக்குமா. என்கிட்ட சண்டை போட்டுட்டு கோவத்தில் அவன் அப்படி போனதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு முத்துவும் இதுக்கு ஒரு காரணம் ஒரு விதத்தில் நாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அவர் அந்த இடத்துல அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதெல்லாமே நம்மளுடைய முன் கோவத்தினால தானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. சீதா, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அவரை பார்த்து இப்படி பேசிகிட்டு இருக்க, உன் மாமாடி அத்தையை கொல்ற அளவுக்கு அவருக்கு மனசு இருக்கா, என்னடி இப்படி பேசுகிறா, அவருக்கு கோவம் வரும் தான், அவருடைய கோவத்தினால அவர் அடிப்பார், சண்டை போடுவார், எல்லாம் சரிதான். ஆனால் நீ சொல்கிற மாதிரி ஒரு ஆளை கொல்ற அளவுக்கு அவருக்கு துணிச்சல் இல்லை அப்படின்னாலாம் வந்து பேசிகிட்டு இருக்கவும், அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி ரவி வராரு. ரவி வந்து, என்ன நீ பேசுகிறீங்க நீங்கள், இவன் கோவப்பட்டா என்ன வேணாலும் செய்வானா, கோவப்பட்டதுனால தானே நீத்தோட ரெஸ்டாரண்ட்டை கொளுத்திருக்கான், அது மட்டும் இல்லாமல் பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளுடைய காலை உடைச்சிருக்கான், அதே பண்ண துணிஞ்சவனுக்கு இப்படி அவங்களுடைய உயிரை
எடுக்க இவனுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்க போகுது. நான் கூட இவனை நல்லவன் தான் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளா. ஆனா இப்போ அருண் சொல்ற விதத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தா தானே தெரியுது முத்து எந்த அளவுக்கு இவன் மேல கோவத்துல இருந்திருக்காரு அப்படின்னு. அதுக்காக அருண் மேல கோவம் இருந்தா அவங்களுடைய அம்மா என்ன பண்ணாங்க, எதுக்கு தேவையில்லாம அவங்களுடைய அம்மாவை இந்த மாதிரி பண்ணிருக்கணும் அப்படின்னு இங்க ரவி பேசவும் இன்னொரு பக்கம் அவருடைய மனசே உடைஞ்சு போயிடுது. அப்ப அண்ணாமலை எழுந்துகிட்டு, ரவி என்ன பேசிட்டு இருக்க நீ, எரியிற நிலப்புல எதுக்கு எண்ணெயை ஊத்திட்டு இருக்க, அங்க பாரு உங்களுடைய அண்ணன் தம்பி பிரச்சனை வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, அதை இப்படி தெரு வரைக்கும் கொண்டு வராத ரவி அப்படின்னு அவங்க கிட்ட திட்டிட்டு இருக்காங்க. ஸ்ருதி என்ன பேசுறாங்க அப்போ அப்படின்னா ரவி கிட்ட, ரவி நீ எங்க வந்து எதோ பேசணும்னு உனக்கு விவஸ்தையே இல்லையா, நீத்துக்கு சப்போர்ட் பண்ணி தேவையில்லாம முத்துவை டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்க, இங்க பாரு அங்கிள் சொல்ற மாதிரி ஏற்கனவே இதுக்கு காரணம் முத்து தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ அதுக்கேத்த மாதிரி இங்க பேசிட்டு இருக்காது, மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, நீ ஏன் முத்துவை பத்தி இப்படி பேசினா, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதியும் அந்த சமயத்துல ரவியை திட்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஸ்ருதி தேவையில்லாம நீங்க 2 பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொல்லிட்டு இருக்காங்க. முத்து உடஞ்சு போய் அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுடைய முகத்தை, அதாவது சீதாவுடைய மாமியார் முகத்தை எட்டி கூட முத்துவால பார்க்க முடியல, அருண் மறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஸோ எட்டி முத்து பார்க்கறாரு, அதனால முடியவே இல்லை. அம்மாவுக்கு இவன் எதுவுமே பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு இவனை இங்க இருந்து போயிட சொல்லுங்க, ஏற்கனவே துக்கம் நடந்த வீட்டுல தேவையில்லாம சண்டை வேணாம் அப்படின்னு அதை புடுங்கி தூக்கி எறிஞ்சிடுறாரு அருண் வந்துட்டு. அப்போ என்ன சீதா இது, இப்படியே அவங்கள பார்க்க கூட விடாம துரத்துனா எப்படி, அவங்களுடைய முகத்தை மட்டும் நாங்கள் ஒரு வார்த்தை பார்த்துட்டு போயிடுறோம், ப்ளீஸ் சீதா அவங்க உங்களுடைய மாமியார் தானே, ப்ளீஸ் எட்டி பார்த்துட்டு அவங்களுக்கு கடைசியா ஒரு அஞ்சலியாச்சும் செலுத்திட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லவும், ஏங்க உங்களுக்கு தெளிவாக தானே சொல்லிட்டு இருக்க, இவர் வந்து பார்த்தா என் அம்மாவோடைய சாந்தி கூட அறியாது, முதல்ல இவனை இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சீதா என்ன அருண் இப்படி பேசுறாரு, அமைதியா இருக்கு அப்படின்னு. அப்போ சீதாவுடைய அம்மா வர்றாங்க. 2 பிள்ளைங்களுக்கு நடுவுல யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுதுன்னே தெரியல. அப்போ ஏன் சீதா இப்படி பேசிட்டு இருக்க, மாப்பிளையும் மீனாவும் ஒரு தடவை சம்மந்தியோட முகத்தை பார்த்துட்டு போயிடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மற்றவங்க எல்லாருமே கூட ஏப்பா எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னப்பா இருக்கு, ஒரு தடவை பார்த்துட்டு போயிடட்டுமேப்பா அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காதுங்க. யார் என்ன சொன்னாலையும் நான் பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு முத்து வந்து உள்ள விட மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு. அருண் வந்துட்டு சீதாவும் அதையே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அப்போ அவங்களுடைய அம்மாவுக்கு என்ன பேசுதுன்னே தெரியல. அம்மா நீ இந்த விஷயத்துல தலையிடாதம்மா, இப்படி ஒவ்வொரு 2 தடவை, அதாவது இவங்க 2 பேருக்கும் சண்டை வரும்போதெல்லாம் நீ இப்படி 2 மாப்பிளையும் விட்டு கொடுக்காம பேசுனதுனால தான் இப்போ எந்த நிலைமைக்கு வந்து நிற்குது. எப்போ எது நடந்தாலும் எல்லாத்துக்குமே அவரு தப்பு பண்ணிருக்க மாட்டாரு, விட்டு கொடுத்து தான் போகணும்னு சொல்லுவேன். இப்போ நடந்த தப்புக்காக இப்பயும் விட்டு கொடுத்து போக சொல்றியாம்மா, அவங்களுடைய உயிரே போயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அழுதுட்டு இருக்கவோ அவங்களுக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அங்க போனது ஒரு உயிர், வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூட பேசி எப்படியாச்சும் சமாதானப்படுத்திருக்கலாம், ஆனா ஒரு உயிரே போயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அதனால அந்த சுச்சுவேஷன் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிடுறாங்க. அப்பா இல்லாதவன் நீ எங்க எல்லாரையும் எப்படிமா கஷ்டப்படுத்த வளர்த்த, அதே மாதிரி தானம்மா அவங்களும் இருந்திருப்பாங்க, அவங்களோட ஹஸ்பண்டை இழந்துக்கிட்டு அருணை எப்படி கஷ்டப்பட்டு போலீஸ் ஆகிற அளவுக்கு படிச்சு வளர்த்துருக்காங்க, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இப்போ அவருக்கு இருந்த ஒரே தோணை அவங்களுடைய அம்மாவும் போயிட்டாங்க, இப்போ அவர் அனாதையா நிக்கிறாரம்மா, எங்களுக்கு நீ யார் இருக்கா, இவருக்கு அந்த கஷ்டம் வருத்தம் ஏதாச்சும் தெரியுமா, கூட அப்பா அம்மா எல்லாரையும் வச்சுக்கிட்டு இவருக்கு அவ்வளோ திமிரு தெனா விட்டு குடிச்சிட்டு எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு இப்படி சண்டை போட்டதுனால தானே இப்படி ஆயிடுச்சு, ஏமா என்னுடைய வாழ்க்கையை நினைச்சாச்சு அவர் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு எல்லாம் வந்து இங்க சீதா பேசவும் முத்துவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. சீதா கோவத்துல பேசாதம்மா, இப்போ உன்னுடைய அத்தை இறந்துட்டாங்க அப்படின்னு எல்லாருக்குமே வருத்தம் தான், அதுக்காக மொத்தமாக முத்து மேலேயே பழி போட்டா எப்படிமா அப்படின்னு முத்துவோடைய அப்பா பேசுகிறாரு. ஆனால் அவர் வாயுமே எல்லாரும் அடிச்சிடுறாங்க. அங்கிள் நீங்கள் உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க, உங்கள் பையனை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேணும்னு இல்லை, அவர் எப்போ எப்படி நடந்து பாருறது உங்களுக்கே தெரியும், குடிச்சிட்டு அவர் இஷ்டத்துக்கு பேசுவார், கோவப்படுவார், சண்டை போடுவார், எல்லாத்துக்கும் காரணம் அவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லவும், முத்து என்னடா இது பாத்தியா உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு உனக்கு எத்தனை நாளைக்கு சொல்றது, இப்போ பாத்தியா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன் மேலே பழி வந்து விழுதுடா அப்படின்னு சொல்லவும், ஆமாப்பா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்ப்பா, நான் மட்டும் பொறுமையாக இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா, செல்வத்துக்கிட்ட நான் தானே அங்கே கோவப்பட்டு பேசினேன், நான் அப்படி அவங்ககிட்ட கோவப்பட்டு பேசாமல் இருந்திருந்தா இப்படி ஒரு உயிர் அழியாமல் போயிருக்காதே, ஆமாப்பா நான் தான்ப்பா அவங்கள கொன்னுட்டேன்,
சீதாவோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆகிறதுக்கு காரணம் நான் தான்ப்பா, அவங்களுடைய அம்மா அதாவது அவங்களுடைய அத்தை இறந்ததுக்கு காரணம் நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த இடத்துல அப்படி இது நடந்ததுக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிறாரு. எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், என்னோட முன் கோவத்தினால தானே இப்படியெல்லாம் ஆச்சு, நான் கோவப்பட்டு அந்த நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் போய் மிரட்டினதுனால தானே யாரோ பண்ண தப்புக்கு என் மேலே பழி வந்துச்சு, இதோ இப்போ செல்வம் பண்ணதுனால அவங்கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுறதுனால இதுக்கும் காரணம் நான் தானே அப்படின்னால முத்து பேசுவோம். தோ இப்போ அவன் வாயெல்லாம் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டானே, இவனுக்கும் அவனுக்கும் பிரச்சனை நடந்ததுனால அந்த கோவத்தில் அவன் கொண்டு வந்து ஏன் அம்மா மேலெல்லாம் காரை மோதிட்டான். எப்போ பார்த்தாலும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவன் கூடவே இருந்து பேசிகிட்டே இருப்பான். நான் என்னை எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அங்கே வேணும்னு என்னை வம்புக்கு இழுப்பான், சண்டைக்கு இழுப்பான், அவன் தூண்டி விட்டுட்டே இருப்பான் இவனை. இப்போது இவங்க 2 பேருக்குள்ளும் சண்டை வந்ததுனால கோவம் என் மேலே இவனுக்கு, அவனோட ஃப்ரெண்டு என் அம்மா மேலே கார் ஏற்றில கொண்டுட்டான், இவன் மேலே இருக்கிற கோவத்தில் என் அம்மா மேலே எனக்கு ஆகாத முத்துவோடைய அதாவது எனக்கு முத்துவுக்கு ஆகாத என் மேலே என்னுடைய அம்மாவுக்கு கார் ஏற்றி கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அந்த இடத்துல முத்துவை டார்கெட் பண்ணி கரெக்டாக அதனால தான் செல்வம் பண்ணார் அப்படின்றதுனால அவங்க அப்படி பேசிடுறாங்க. ஸோ ரொம்பவே வந்து முத்துவுக்கு மனசு உடைஞ்சு போயிடுது. என்னப்பா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாப்பா, நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல. அருண் சொல்கிற மாதிரி அருண் மேலே இருக்கிற கோவத்தில் உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட சண்டை போட்டதுனால அவனோடைய அம்மா வேலை கார் எடுத்து கொண்டுட்டானா, அப்போ இது கொலை தானா அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஊர் வாயை அடைக்க முடியாது, ஜனங்க வாயை அவங்க யார் எப்படி வேணாலும் பேசுவாங்க. ஸோ இவனுடைய ஃப்ரெண்டு தான் ஆல்ரெடி கார் ஏற்றி கொன்னது. இப்போ அருண் சொன்ன காரணத்தை வச்சுக்கிட்டு உண்மையிலே அதுக்காக தான் அவன் அப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ இவங்க 2 பேருக்கு கோவத்தினால இப்படி அநியாயமாக ஒரு உயிரை போக வச்சுட்டாங்களே, இந்த அளவுக்கு யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னலாம் வந்து கோவப்பட்டு பேசவும் அந்த இடத்துல சீதா ஒன்று பேசுகிறாங்க. அப்போது இவர் சொல்கிற மாதிரி இப்போவும் உங்களுக்கு இருக்கிற கோவத்தில் தான் என் அத்தையை நீங்கள் கொலை பண்ண சொல்லி அவர்கிட்ட சொல்லி இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், சீதா என்ன பேசிகிட்ருக்க நீ, எல்லாரும் புரிஞ்சிக்காமல் இப்படி பேசுகிறாங்கன்னா நீ இப்படி பேசிகிட்ருக்க, அந்த இடத்துல நான் அங்கே தானே இருந்தேன், அவர் கோவப்பட்டு வேகமாக கார் ஓட்டிகிட்டு வந்ததுனால தான் அத்தை மேலே இப்படி கார் எடுத்து கொண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதாவது வேணும்னே யாரும் பண்ண கிடையாது, தெரியாமல் ஆக்சிடென்ட் தான் ஆகிடுச்சு, இதுக்கு இவருக்கு என்ன சம்மந்தம், எல்லாருமே எதுக்கு தேவையில்லாமல் என் புருஷன் மேலே பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவருக்கு கோவம் வரும் தானே. அவர் கோவம் வந்தால் என்னனாலும் பண்ணுவார், ஆனால் இப்படி கொலை பண்ணுற அளவுக்கு போக மாட்டாருன்னு இப்போ தானேக்கா நீ சொன்ன, ஒரு ஆளுக்கு கோவம் வந்தால் அவர் என்ன வேணாலும் பண்ணலாம்க்கா, நீ உன் புருஷனை இப்படி கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கிறது தான்க்கா பெரிய முட்டாள்தனமே அப்படின்னு பேசவும், மீனா நீ அமைதியாயிரு, எதுக்கு துக்கம் இருக்கிற வீட்டில் இப்படி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நீ எதுவும் பேசாதா அப்படின்னு முத்து மீனா கிட்டே சொல்லிடுறாங்க. எங்க இல்லைங்க சீதாவும் புரிஞ்சுக்காம பேசுகிறா அப்படின்னு சொல்லவும், அவள் புரிஞ்சுக்காத பேசுறது என்ன புதுசாக, எனக்கு எல்லாமே பழகி போச்சு, எல்லாம் என்னால் தானே மீனா, நான் கோவப்படுறதுனால தானே, எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், அதுதானே என்னுடைய தப்பே அப்படின்னு முத்துவும் பேச ஆரம்பிச்சிடுறாரு. யாருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த சமயத்தில் அண்ணாமலையால் எதுவுமே பேச முடியறதில்ல. விஜயா மனோஜ் எல்லாருமே அங்கே துக்கத்துக்கு வராங்க. அப்போ விஜயாவுமே வந்து இங்கே நடந்துட்டுருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு, பாத்தியா இதுக்கு தான் உன்னை அப்போவே ஜெயிலுக்கு அனுப்புனேன், சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புனேன், என் அத்தை வீட்லேயே உன்னை விட்டுட்டு வந்தேன், தனியாக இருந்து கூட உனக்கு அந்த அருமை தெரியலையாடா, புத்தி கொஞ்சமாச்சு இருக்கா, நான் சொன்னேனேங்க இவன் கோவக்காரன், இவன் ரவுடி, இவன் பொறுக்கியாக தான் வருவான்னு, இன்னைக்கு கேட்டிங்களா, பார்த்தீங்களா, இப்போ இவனால் ஒரு உயிர் போயிடுச்சு, தனியாக அனாதையாக நிற்கிற அந்த பிள்ளைக்கு யாருங்க ஆறுதல் சொல்லுவான், ஒருத்தரை இழந்துட்டு ஒருத்தர் கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், இப்போ 2 பேருமே இல்லாமல் அந்த பிள்ளை தனியாக நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அருண்காக சொந்த பிள்ளையவே கொஞ்சம் கூட மதிக்காமல் இப்போ விஜயா பேசுவோம். ஸோ எல்லாருக்குமே பெத்த தாயே இப்படி பேசும்போது அவன் எந்த அளவுக்கு கோவக்காரன், குடிகாரன், பொறுக்கி அப்படின்றது எல்லாருமே ஊர் ஜனங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அத்தை என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், அவங்க உங்கள் பிள்ளையா நினச்சி அவருக்கு நீங்கள் எதுவும் பண்ணலைன்னா கூட போதும், இப்படி அவரை பற்றி கேவலமாக நீங்கள் ஜனங்க முன்னாடி பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க, நீங்களே அப்படி பேசினா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு மீனா பேசுவோம். ஹேய் வாயை மூடிடி, உனக்கு என்னோட தெரியும், தகுதி தெரியாத இடத்துல இருந்து பொண்ணு கட்டிட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுனால தாண்டி தரித்திரம் எங்கள் வீடு தேடி வந்துச்சு, நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கல அப்படின்னு குடும்ப பிரச்சனையே வந்து இங்கெல்லாமும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது அண்ணாமலை
என்ன பேசிகிட்டு இருக்க விஜயா, நீ முத்துவை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், உனக்கு உன் பிள்ளை மேலே கோவம் இருந்தால் அது வீட்டுக்குள்ளே காட்டிக்கோ, 4 இடத்துல இப்படி காட்டிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கோவப்பட்டு பேசவும், நான் என்னங்க தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனை முதல்ல இங்கேருந்து கிளம்ப சொல்லுங்க, அம்மா கூட இருந்து வளர்ந்துருந்தா தானே இவனுக்கு அந்த அருமை எல்லாம் தெரியும். அம்மா இல்லாத அப்பா இல்லாத வாழ்கிற கஷ்டம் என்னன்னு எனக்கு மட்டும் தான் புரியும். இப்போ நான் 2 பேருமே இழந்துட்டு அனாதையை நிற்கிறேனே அப்படின்னு அருண் அழுகிறாரு. என்ன சொல்கிறதுனே தெரியல. சீதாவோ அவங்க பக்கம் நிற்கிறாங்க. ஸோ ஒரு உயிர் போனதுனால எல்லாருமே முத்துவை தான் டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலையால் இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ண போகிறதில்ல. விஜயாவே அப்படி எல்லாரும் முன்னாடியும் பேசுனதுனால எல்லாருமே கோவப்பட்டு வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம், இப்படி கோவப்பட்டு எல்லாத்தையுமே இவன் தான் பண்ணுறான், ஆமாப்பா இவனுக்கு கோவம் அதிகமாக வரும் அப்படி இப்படின்னு பேசுவோம். முத்துவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படி அழுகழுகையாக கண்ணீராக வந்துட்டுருக்கு. ஏன் எல்லாரும் இப்படி என் புருஷனை எல்லா பக்கமும் கரைச்சி கொட்டிகிட்டு இருக்கீங்க, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, கூட வாழ்ந்துருக்கிற எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி மீனா பேசுவோம். உனக்கு என்னடி தெரியும், இவன் கூட 2 வருஷமா இருந்த போட்டு நீயே இவன் குடிச்சிட்டு சண்டை போடுறான்னு வீட்டை விட்டு வெளியில் போனவ தானே, என்னமோ இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறா அப்படின்னு விஜய் அந்த சமயத்தில் பேசுவோம். மீனாவுக்கு இதுக்கு மேலே எந்த பதிலுமே கிடையாது. முத்துவுமே மீனாவை திரும்பி பார்க்குறாங்க. ஏங்க அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு. இல்லை மீனா, எல்லாரும் சொல்கிறது நியாயம் தானே, கரெக்ட் தானே, நான் பண்ண தப்பால் தானே நீ கூட வீட்டை விட்டு வெளியில் போன, அந்த குடிகாரத்தனத்தையும் கோவத்தையும் எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ண தப்பால் தான் இப்படி ஆயிருக்கு, என்னுடைய கோவத்தையும் மற்றது எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க முத்து. மன்னிப்பு கேட்கறதுனால எல்லாமே சரியாக போயிடுமா மாமா, நீங்கள் பண்ணுறது சரிதானா, உங்களை மாமான்னு கூப்பிடக்கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது, எத்தனையோ தடவை எங்கள் விஷயத்தில் பிரச்சனை வந்த போதெல்லாம் நான் உங்களை மன்னிச்சு விட்டுருக்கேன், ஆனால் கடைசியில் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் இப்போது இவர் படுற கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருந்தாகணும் அப்படின்னு சொல்லவும், என்ன சீதா நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு மீனா பேசுவோம். அவங்களோட அம்மாவும் கேட்கவும், பின்ன என்னம்மா எல்லாருமே இவர் பண்ணது தான் தப்புன்னு சொல்கிறாங்களே, கூட பிறந்த அம்மாவே கூட பிறந்த தம்பியை அவங்களுடைய பெத்த அம்மாவே சொல்கிறாங்க. ஸோ அவர் அப்படி தான் அப்படின்னு நீங்கள் என்னம்மா அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இறங்கம்மா அப்படின்னு சீதா சொல்லவும், அப்போது சீதா என் புருஷனை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்ல நீ யார் அப்படின்னு, ஆமாக்கா நான் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லலையே, பிரிஞ்சிருக்கணும்னு தானே சொன்னேன், இப்போ நீயே சொல்லிட்டியே, பின்ன என் புருஷன் எப்படி கஷ்டப்படுறாரோ அந்த மாதிரி பெத்த அம்மா கூட இல்லாமல் நீங்கள் போய் தனியாக இருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் வருத்தம் தெரியும் அப்படின்ன உடனே முத்துவும் எல்லா சபை முன்னாடியும் இதை ஏற்றுக்கிறாங்க. நான் இதை ஏற்றுக்க தயாராக இருக்கேன், நான் பண்ணுறதுனால தானே, அதாவது நான் பண்ண தப்பாலையும் என் கோவத்தினாலையும் என் குடிகாரத்தனத்தினாலையும் தானே, என் முன் கோவத்தினால தானே இப்படி ஆச்சு, நான் இதை ஏற்றுக்கிறேன், நீங்கள் எல்லாரும் கொடுக்குற தண்டனையாக இதை ஏற்றுக்கிறேன், நான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சத்தம் இதுதான் அப்படின்னா நான் அதை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை, முத்து நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு, இல்லைப்பா நான் பண்ண தப்புக்கெல்லாம் எனக்கு இதுதான்ப்பா தண்டனை, சின்ன வயசில் எப்படி அம்மா நான் தப்பு பண்ண நீ என்னை பாட்டி வீட்டில் விட்டுட்டு போனாங்களோ, இப்போ நான் அந்த பாட்டி வீட்டுக்கு கூட போக விரும்பலப்பா, நான் இப்போது தனியாக இருந்த பார்த்தாதான்ப்பா எனக்கு கஷ்டம் தெரியும், அவருடைய நிலமை அருணோடைய நிலமை சீதாவுடைய நிலமை என்னென்னு எனக்கு புரியுதுப்பா, மீனா சீதா இவங்க எல்லாரும் சின்ன வயசில் அவங்க அப்பாவை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இப்போது சீதா வாழ வந்த இடத்துலையும் அவங்களுடைய மாமியார் மாமனார் இல்லாமல் அவங்க கஷ்டப்படுறாங்க, இப்போ அந்த நிலைமைக்கு அருணும் வந்துட்டாங்க, இப்போ நானும் அந்த தண்டனையை அனுபவிக்கிறது தான்ப்பா சரியாக இருக்கும், எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறப்பா, இதுதான் எனக்கு சரியான தண்டனையாக இருக்கும் அப்படின்னு முத்து போகவும், மீனா எங்கே போகிறீங்க, நீங்கள் ஏன் இல்லாத அந்த வீட்டுக்குள்ளே எனக்கு மட்டும் என்னங்க மரியாதை, நானும் உங்கள் கூடவே வரேங்க அப்படின்னு சொல்லுவோம். மீனா அப்படின்னு சொல்லவும், இல்லை என் புருஷனோடையே நானும் போய் சேர்றேன், ஒவ்வொருத்தவங்க பண்ணுறாங்க, ஒரு பிள்ளை எப்படி தப்பு பண்ணால் ஒரு தாய் தான் கண்டிக்கணுமோ அந்த மாதிரி அவர் பண்ண தப்புக்கு நானும் சேர்ந்தே தண்டனை அனுபவிக்கிறோம் அப்படின்னு மீனாவும் முத்து கூடயே போயிடுறாங்க. ஸோ யாராலையும் எதுவுமே தடுக்க முடியதில்ல. ஸோ அந்த ஒரு சபையில் ஸ்ருதியால் கூட எதுவுமே பேச முடியதில்ல. அது ஊர் பிரச்சனை ஆகிடுது. வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது அவங்களுடைய பிரச்சனை, இப்போது ஊர் பிரச்சனை ஆகிடுது. அதனால யார் என்னமே சொல்ல முடியதில்ல. இன்னொரு பக்கம் இங்கே அப்பாடா எப்படியோ வீட்டை விட்டு ஒளிஞ்சான் அந்த பூ கட்டுறவளும் இந்த பொறுக்கியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. பெத்த பிள்ளை போகிறானே அப்படின்ற கொஞ்சம் கூட கவலையே இல்லை. ஊர் முன்னாடி அப்படி விஜயாவே பேசினதுக்கப்புறம் முத்து இன்னமும் மனசொடைஞ்சு போயிடுறாங்க. அந்த அம்மாவே இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு. கடைசி வரைக்கும் என் அம்மா பாசம் எனக்கு கிடைக்கவே இல்லை, என் அம்மா என் பக்கம் ஒரு நாள் கூட நிற்கவே இல்லைன்னு முத்து அவ்வளோ வருத்தத்தோடையும் எல்லா பக்கமும் மனசொடைஞ்சு போய் தான் முத்து நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு மீனாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இதெல்லாமே எல்லாம் சடங்கு சாங்கியம் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி வந்து பேசுகிறாங்க.
முத்து வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாரு. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திக்கு தெரியாத காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இது சிந்தாமணிக்கு சாதகமாக போய் முடிஞ்சிருது. அந்த இடத்துல சிந்தாமணியும் வந்திருக்காங்க, பார்வதி வந்திருக்காங்க, எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அப்போ எப்படியோ நாம் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிவிட்டு அந்த வீட்டை எடுத்துக்கலான்னு பார்த்தோம். இப்போது நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இவன் மட்டும்தான். எப்படியோ வீட்டை விட்டு இவனும் கிளம்பிட்டான். அடுத்து நாம் இந்த வீட்டை நம்ம பேருக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சிந்தாமணி சந்தோஷப்படுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.